வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். வாங்க பதிவுக்குள்ள பார்க்கலாம். எனக்கு அடங்காத கணவன் மனைவி அடங்கி போக என்னன்னாக்கா, இப்போது புருஷன் பொண்டாட்டி ஒரு கொஞ்ச நாள் குறிப்பிட்ட நாள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் 4வது வந்து யாராவது பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த பொண்ணு வீட்டு சைடில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லை மாப்பிள்ளை வீட்டு சைடில் பிரச்சனையாக இருக்கும். இதனால் யார் பேச்சையும் கேட்டு அடங்கி போக மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம். அடங்காத கணவன் மனைவி அடங்கி போக, புருஷனுக்கு பொண்டாட்டி அடங்கணும், பொண்டாட்டிக்கு புருஷன் அடங்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த மை மருந்து இந்த பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். என்னன்னாக்கா, இப்போது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் இருக்கும். என்னன்னாக்கா, அவங்களுக்குள்ள வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும். பழைய காதலன், பழைய காதலி, இல்லை யாராவது புதுசாக இந்த அங்காளி பங்காளி வீட்டிலேருந்து வர்றது, இல்லை சொந்தக்காரங்களே இந்த அண்ணன் முறை தம்பி முறை வர ஆள், இந்த மாதிரி ஆளுங்க, அக்கா தங்கச்சி முறை வரக்கூடிய ஆளுங்கள்லாம் போய் இந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது. ஒன்று காசுக்காக இருக்கும், இல்லை தங்களோட உடல் சுகத்துக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களால் பல குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது விதமாக தான் நம்ம இன்றைக்கி இந்த மை மருந்துகள்லாம் பதிவுகளில் போட்டிருக்கோம். எனக்கு புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாமே வேறு ஆளுங்க கையில் போயிடும், இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படாது. அதே போல் வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கொடுக்குற காசெல்லாம் வாங்கி இங்கே வந்து லோக்கலில் தன்னுடைய கள்ளக்காதலிக்கு இந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து 2-3 கேட்டகரியெலாம் இருக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஒன்று வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு ஆணை எடுத்துக்கிட்டால் அவனுக்கு 2 காதல் இருக்கும். ஒன்று என்னன்னாக்கா, வெளிநாட்டில் இருக்கிற பொண்டாட்டி இருக்கும். அந்த வெளிநாட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட வாங்கி இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட கான்டாக்டில் இருக்கிறான் பாரு, அவளுக்கு கொடுக்கறது, இன்னொருத்தன் ஒய்ஃபுக்கு கொடுக்கறது. இது ஒரு ரகம். அதே போல் இந்த பொம்பளைங்க எல்லாருக்கிட்டையுமே வாங்கி வேலைக்கே போக மாட்டான். இவன் அந்த பொம்பளைங்க எல்லாருக்கிட்டையுமே வாங்கி இவன் குடும்ப செலவை பார்த்துக்குவான், குடும்பத்தை ஓட்டிப்பான், ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிக்கிறது போகிறதுக்கு இந்த விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு இவன் 2வது ரகம் ஆள். 3வது ரகம் என்னன்னாக்கா, இந்த காசை வாங்கி வட்டிக்கு விட்டு இவன் வந்து சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது, இது 3வது ரகம். 4வது ரகம் என்னன்னாக்கா, உடல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது 4வது ரகம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களால் தான் இந்த குடும்பங்கள் கெடுது. இது ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும். இது பொம்பளைங்கள் விஷயத்தில் பொம்பளைங்களை பயன்படுத்தி குடும்பத்தை கெடுக்கிறது இது. இது ஆம்பளைங்க விஷயத்தில் வந்து பார்த்தாக்கா, அதே மாதிரி இந்த பொம்பளைங்க இன்னும் உடல் சுகத்துக்கு, இல்லை பணத்துக்கு வந்து இந்த குடும்பத்தை பிரச்சனை பண்ணுறது. ஒருத்தர் வந்து தன்னுடைய நேர காலங்கள் தவறும்போது அவர் கூட பழகிருப்பாங்க, போயிருப்பாங்க, கள்ளக்காதலில் இருந்திருப்பாங்க. அதையே வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி காசு பறிக்கிறது, இந்த மாதிரி ஒரு குரூப்பு. அதே போல் காசை வாங்கிட்டு திருப்பி கேட்கும்போது என்னன்னாக்கா, தவறான நோக்கத்தில் கூப்பிட்டேன்னு சொல்லி பிரச்சனை கூட்டுறது, இது ஒரு கேரக்டர். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மை மருந்து. ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சிருந்து திரும்பவும் திருந்தாமல், அதே மாதிரி அதை பட்டும் புத்தி வராமல் திரும்ப திரும்ப அதே தப்பு செய்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு, இந்த விஷயம் மருந்து. வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் என்னன்னாக்கா, நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிறது, உங்களுக்குன்னு சொல்லி மைய வாங்கி அடுத்தவங்க குடும்பத்தில் வச்சு அடுத்தவங்களுக்கு பிரித்து விட்றாதீங்க. இதெல்லாம் தவறான காரியம். உங்களோட குடும்ப பிரச்சனைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்கு வச்சு பிரச்சனை உண்டு பண்ணிடாதீங்க. அது மிகப்பெரிய பாவச் செயல். அதை தான் தெரிவிச்சுக்கிறேன். மை மருந்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதே போல் நம்ம வாட்ஸ்அப்போட குரூப்பு லிங்க்கும் அதில் ஆட் பண்ணுறேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் என்னக்கா, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போதைக்கு என்ன ஆதரவு கொடுங்க, அது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.